எங்கள் மாமியார் வந்து பெட்ரூம் வந்து நைட்டில் எட்டி பார்க்குறாங்கக்கா. நாங்கள் என்ன பண்ணுறோம் ஏது பேசுகிறோன்னு சொல்லி எட்டி பார்க்குறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்க எங்கள் பேச்சு கேட்டுட்டு எங்கள் மாமியார் வந்து என்னை வந்து தேவையில்லாமல் சண்டைக்கு இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாப்பா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் அப்படி தான் நடக்குது. நம்ம வீட்டில் எல்லோரும் ஒழுங்காக இருந்தால் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஒன்றுன்னா ரெண்டுன்னு சொல்லி கொடுத்து ஒரு குடும்பத்தை வந்து ஒரு குடும்பத்தை ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த உலகம் அப்படி இருக்குது. ஒருத்தர் நல்லா இருந்தால் யாருக்கும் பிடிக்காது. இது வந்து பொறாமை பிடிச்ச உலகம். புரியுதுங்களா? ஒரு குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது, அவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாது, மாமியார் மருமகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணுறதுனால எங்களுக்கு என்ன லாபம்னு தெரியல. ஒரு குடும்பத்தை கெடுக்கிற பாவம் வந்து அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? அந்த பொண்ணு சொல்லுது, அக்கா நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நல்லா இருந்தோம், எங்கள் மாமியார் நாங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா ஹாப்பியாக தான் இருந்தோம். இப்போ தான் என்னன்னு தெரியலக்கா, எங்கள் மாமியார் வந்து என்கிட்ட சிடு சிடுன்னு பேசுகிறாங்க. எப்போ பார்த்தாலும் அக்கம் பக்கத்தில் போய் உட்காந்து நியாயம் பேசுகிறாங்க. நியாயம் பேசிட்டு வந்து அன்றைக்கி சாயங்காலமே நைட்டில் ஏதாவது என்கிட்ட மூஞ்ச காட்டுறாங்க. அவங்க ஏதோ சொல்லி கொடுக்குறாங்க. அக்கா நான் என்னக்கா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி பேசுது. இதெல்லாம் ரொம்ப தப்பு. தயவு செய்து ஒரு குடும்பத்தை வந்து ரெண்டாக பிரிக்காதீங்க. அது திரும்ப உங்கள் குடும்பத்தை பாதிக்கும். இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணாதீங்க, சரிங்களா? அதெல்லாம் ஒரு பாவம். ஒரு பொண்ணு வந்து கண்ணீர் சிந்தி அவளோட இதை சொன்னான்னா அது உடனே பழிக்கும். ஸோ தயவுசெய்து நல்லா இருக்கிற குடும்பத்தை யாரும் பிரிக்காதீங்க. நீ கவலைப்படாத பாப்பா, நல்லதே நடக்கும், சரியா? யாரோ ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க. உங்கள் மாமியார் உன்னை திட்டினா கூட நீ தாழ்ந்து போ. நீ உங்கள் மாமியார்கிட்ட எது பேசாத. கண்டிப்பாக அவங்க உன்னோட அன்பு பாசத்தை புரிஞ்சுக்குவாங்க, ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி.